ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பைனரி சர்ச் ட்ரீயில் ஒரு செட் ஆஃப் சர்ச் சீக்வன்ஸ், ஒரு நம்பரை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான செட் ஆஃப் சர்ச் சீக்வன்ஸை கொடுத்துட்டு அதில் எது ராங் சீக்வன்ஸ்னு ஐடென்டிஃபை பண்ண சொன்னால் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் நெட் எக்ஸாமில் ஜூலை 2016 கேட்ட கொஷின். அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு பைனரி சர்ச் ட்ரீயில் 1 to 1000 நம்பர்ஸ் இருக்குன்னா அதில் நம்பர் 364 ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான சர்ச் சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் எது 364 ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான சர்ச் சீக்வன்ஸ் இல்லை அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். அதாவது ராங் சீக்வன்ஸ் எது அப்படிங்கிறத இப்போ நாம் ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போது நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் போடுறேன். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே ஒரு செட் ஆஃப் சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சீக்வன்ஸ் என்னென்னா, நம்பர் 364 ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான சர்ச் சீக்வன்ஸ். இப்போ நம்ம ஆர்டராக இந்த பைனரி சர்ச் ட்ரீயை நம்ம ட்ரா பண்ணலாம். ஃபஸ்ட்டு 925 நம்ம ரூட்டாக வச்சுக்கலாம். இப்போ 925 அடுத்த நம்பர் 221னா 925 கூட ஃபஸ்ட்டு அதை கம்பேர் பண்ணணும். 221 கம்பேர் பண்ணும்போது 925 விட 221 லெஸராக இருக்குது. பைனரி சர்ச் ட்ரீயை பொறுத்த வரைக்கும் ரூட்டை விட ஒரு நம்பர் கம்மியாக இருந்ததுன்னா, ஒரு நோடு கம்மியாக இருக்குன்னா அதை லெஃப்ட் சப்ட்ரீயாக நம்ம போடணும். இப்போது 221 925 விட கம்மியாக இருக்கிறதுனால அது லெஃப்ட் சப்ட்ரீக்கு போயிடும். அடுத்தது 912 925 விட லெஸர் வேல்யூ. ஸோ அது லெஃப்ட் சைடுக்கு வரணும். லெஃப்ட் சைடில் 221 இருக்குது. இப்போ 221 912 கம்பேர் பண்ணணும். 912 கம்பேர் பண்ணும்போது 221 912 கிரேட்டர் வேல்யூ. ஸோ அது 221க்கு ரைட் சப்ட்ரீயாக வரும். ஓகே, அடுத்த வேல்யூ 245 எடுத்துட்டோன்னா 925 விட லெஸர் வேல்யூ, அதனால் லெஃப்ட் சப்ட்ரீக்கு வருது. 221 912 கிரேட்டர் வேல்யூ. அப்போது 221க்கு ரைட் சைடில் வரணும். ரைட் சைடில் வரும்போது 912 இருக்குது. 912 விட 245 லெஸர் வேல்யூ. ஸோ 912க்கு லெஃப்ட் சப்ட்ரீயாக 245 வரணும். ஓகே, அடுத்தது பார்த்தோன்னா 899 925 விட லெஸர் வேல்யூ. அப்போது லெஃப்ட் சைடுக்கு வரணும். லெஃப்ட் சைடில் 221 இருக்குது அடுத்த நோடு. 221 899 கம்பேர் பண்ணும்போது 899 221 விட கிரேட்டர் வேல்யூ. ஸோ அது 221க்கு ரைட் சப்ட்ரீயாக வரணும். இப்போது 912 912 அந்த 899 கம்பேர் பண்ணும்போது 899 912 விட லெஸர் வேல்யூ. ஸோ 899 எந்த சைடு வரணும்னா லெஃப்ட் சைடு சப்ட்ரீக்கு வரணும். லெஃப்ட் சப்ட்ரீக்கு வந்தோம் அப்படின்னா ஆல்ரெடி இங்கே 245 நோடு இருக்குது. அந்த நோடோட 899 கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 245 விட 899 கிரேட்டர் வேல்யூ. ஸோ 245க்கு ரைட் சப்ட்ரீயாக 899 வரணும். அடுத்தது 259 நெக்ஸ்ட் வேல்யூ. 259 925 கம்பேர் பண்ணணும். 925 கம்பேர் பண்ணும்போது 259 லெஸர் வேல்யூ. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் வரணும். 221 இங்கே ஆல்ரெடி இருக்குது. 221 கம்பேர் பண்ணும்போது 259 கிரேட்டர் வேல்யூ. ஸோ 221க்கு ரைட் சைடில் வரணும். ரைட் சைடில் 912 இருக்குது. 912 கம்பேர் பண்ணும்போது 259 லெஸர் வேல்யூ. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரணும், லெஃப்ட் சப்ட்ரீயாக. லெஃப்ட் சப்ட்ரீக்கு வரும்போது 245 இருக்குது. 245 259 கிரேட்டர் வேல்யூ. அப்போ அதுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வரணும். ரைட் ஹேண்ட் சைடில் 899 இருக்குது.
899 கம்பேர் பண்ணும்போது 259 வந்து லெஸர் வேல்யூ. ஸோ 259 899க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போடணும். அடுத்து 363 வந்து 925 விட லெஸர், 221 கிரேட்டர், அதனால் ரைட் ஹேண்ட் சைடு போகிறோம். 912 விட 363 லெஸர் வேல்யூ, லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகிறோம். 245 விட 363 கிரேட்டர் வேல்யூ, அதனால் ரைட் ஹேண்ட் சைடு போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடுக்கு வரும்போது 899 இருக்குது. 899 விட 363 வந்து லெஸர் வேல்யூ. ஸோ அதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும்போது 259 இருக்குது. 259 விட 363 வந்து கிரேட்டர் வேல்யூ. ஸோ 259க்கு ரைட் ஹேண்ட் சைடில் 363 வரணும். ஓகே. அடுத்து 364 925 கம்பேர் பண்ணுறோம். 364 925 லெஸர் வேல்யூ. ஸோ அதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரணும். 221 அடுத்து இருக்குது. 221 364 கிரேட்டர். ஸோ நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு வரணும். அதாவது 221 ரைட் சப்ட்ரீயாக அதை கொண்டு வரோம். கொண்டு வரும்போது இங்கே ரைட் சப்ட்ரீயில் 912 இருக்குது. அந்த வேல்யூவோட 364 கம்பேர் பண்ணோம்னா 912 364 லெஸர் வேல்யூ. ஸோ 912க்கு லெஃப்ட் சைடில் 364 வரணும். 364 எடுத்துகிட்டு வரும்போது இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 245 இருக்குது. 245 364 நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 364 வந்து 245 கிரேட்டர் வேல்யூ. ஸோ அதுக்கு 245 ரைட் ஹேண்ட் சைடுக்கு எடுத்துகிட்டு வரோம். 245 ரைட் ஹேண்ட் சைடுக்கு 364 எடுத்துகிட்டு வரோம். இங்கே ரைட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா 899 இருக்குது. 899 364 கம்பேர் பண்ணும்போது 364 வந்து 899 விட லெஸர் வேல்யூ. ஸோ 899க்கு லெஃப்ட் சப்ட்ரீயாக 364 வரும். இங்கே பார்த்திங்கன்னா 259 இருக்குது லெஃப்ட் சப்ட்ரீ. இப்போ 259 கூட 364 கம்பேர் பண்ணோம்னா 259 364 கிரேட்டர் வேல்யூ. ஸோ அதனோட ரைட் ஹேண்ட் சைடுக்கு வரும். 279 364 கம்பேர் பண்ணும்போது 279 364 கிரேட்டர். ஸோ 364 279க்கு ரைட் ஹேண்ட் சைடில் போடுறோம். இப்போது ஃபுல் ட்ரீயை நம்ம ட்ரா பண்ணிட்டோம். அடுத்து இப்போ 364 ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான கரண்ட் சீக்வன்ஸாக இது அப்படிங்கிறத எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்லேருந்து திருப்பி பாருங்கள். 364 எப்படி நம்ம சர்ச் பண்ணுவோம்? நார்மலாக பைனரி சர்ச் ட்ரீயில் ஃபஸ்ட்டு ரூட்லேருந்து கம்பேர் பண்ணிக்கிட்டே வருவோம். இங்கே ரூட் வந்து 3. 3யோட 364 கம்பேர் பண்ணோன்னா 3யை விட 364 கிரேட்டர். ஸோ நம்ம 364 3க்கு ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம சர்ச் பண்ணணும். ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா 400 இருக்குது. 400 364 கம்பேர் பண்ணோன்னா இது வந்து 364 வந்து 400 விட லெஸர் வேல்யூ. ஸோ நம்ம 400க்கு லெஃப்ட் சைடில் 364 சர்ச் பண்ணணும். அப்படி சர்ச் பண்ணோன்னா இங்கே 388 இருக்குது. 388 364 கம்பேர் பண்ணோம்னா 388 விட 364 லெஸர் வேல்யூ. ஸோ 388க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணோன்னா 220 இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடில். 220 கம்பேர் பண்ணும்போது 364 கிரேட்டர். ஸோ 220க்கு ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம வரணும். அப்படி வந்தோம்னா ரைட் ஹேண்ட் சைடில் 267 இருக்குது. 267 கூட 364 கம்பேர் பண்ணும்போது 267 விட 364 வந்து கிரேட்டர் வேல்யூ. ஸோ 267க்கு ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம வரணும். ரைட் ஹேண்ட் சைடில் வந்தோம்னா 383 இருக்குது. 383 கூட 364 கம்பேர் பண்ணோம்னா 383 விட 364 லெஸர் வேல்யூ. ஸோ அப்போ நம்ம 383 லெஃப்ட் சப்ட்ரீயை ஐடென்டிஃபை பண்ணணும், சர்ச் பண்ணோம். ஏன் சர்ச் பண்ணோன்னா 364 வந்து 383 விட கம்மி. ஸோ 364 வந்து 383க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வரும்போது 364 382 கம்பேர் பண்ணுறோம்.
382 விட 364 லெஸ்ஸர் வேல்யூ. ஸோ அதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்தோன்னா 279 இருக்குது. 279ஓட 364 கம்பேர் பண்ணோம்னா 279 விட 364 வந்து கிரேட்டர் வேல்யூ. ஸோ அதனால் 279க்கு ரைட் ஹேண்ட் சைடில் வரும். ரைட் ஹேண்ட் சைடில் வந்தோன்னா 364 இருக்குது. ஸோ வி ஃபைண்ட் தி 364 நோட். ஸோ இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த சீக்வன்ஸில் நம்ம சர்ச் பண்ணும்போது 364 சர்ச் பண்ணும்போது இதில் இருக்கிற எல்லா நோடுமே நம்ம மீட் பண்ணிட்டோம். ஸோ அப்போது இந்த சீக்வன்ஸில் இருக்கிற எல்லா நோடுமே 364 ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான நோட்ஸ் தான். அப்போ இது கரெக்ட் சீக்வன்ஸ். ஸோ நம்ம அடுத்த ஆப்ஷனாக பார்க்கணும். அடுத்த ஆப்ஷன் பார்த்தோம்னா 926, 203, 912, 241, 913, 246, 364. இப்போ ஆல்ரெடி நான் அதை ட்ரா பண்ணிட்டேன். இந்த சீக்வன்ஸை அப்படியே நான் ட்ரா பண்ணிட்டேன். முன்னாடி எப்படி பண்ணணும் அதே மாதிரி தான் இதையும் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணிவிட்டேன். இப்போ 364 இதில் ஐடென்டிஃபை பண்ண போகிறேன். இப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோன்னா எப்படி பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு ரூட்லேருந்து சர்ச் பண்ணுவோம். ரூட்டோட 364 கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்ணும்போது 926 விட 364 கிரேட்டரா லெஸ்ஸரா அப்படின்னு பார்த்தோன்னா 364 வந்து 926 விட லெஸ்ஸர் வேல்யூ. ஸோ அதனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வரும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தோம்னா 203 இருக்குது. 203 பார்த்தீங்கன்னா 364 விட கிரேட்டர். ஸோ 203க்கு ரைட் ஹேண்ட் சைடு வரும். ரைட் ஹேண்ட் சைடு வந்தோம்னா 912 இருக்குது. 912 விட 364 லெஸ்ஸர். ஸோ 912க்கு லெஃப்ட் சப்ட்ரீயில் வரணும். சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணும்போது லெஃப்ட் சப்ட்ரீ வந்து 241 இருக்குது. ஸோ 241ஓட 364 நம்ம கம்பேர் பண்ணுறோம். அப்படி கம்பேர் பண்ணும்போது 241 விட 364 வந்து கிரேட்டர். ஸோ 241க்கு ரைட் சப்ட்ரீயில் நம்ம சர்ச் பண்ணுறோம். அப்படி சர்ச் பண்ணும்போது 246 இருக்குது. 246 கூட 364 கம்பேர் பண்ணோம்னா 246 விட 364 கிரேட்டர் வேல்யூ. ஸோ 246ஓட ரைட் சப்ட்ரீயில் 364 சர்ச் பண்ணணும். அப்படி பார்த்தீங்கன்னா 246க்கு ரைட் ஹேண்ட் சைடில் 364 இருக்குது. ஸோ வி ஃபைண்ட் தி ஆன்சர். வி ஃபைண்ட் 364. இப்போது 364 நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஆனால் இது கரெக்டான சீக்வன்ஸா அப்படின்னு பார்த்தோன்னா எப்படி பார்க்கணுன்னா எல்லா நோடுமே நம்ம மீட் பண்ணியிருக்கோமா சர்ச்சில் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே இருக்கிற இந்த நோடெல்லாம் நம்ம சர்ச் பண்ணிட்டோம், மீட் பண்ணியிருக்கோம். ஆனால் 912க்கு ரைட் ஹேண்ட் சைடில் 913 இருக்குது. இதை வந்து நம்ம சர்ச்சுக்கு கொண்டு வரவே இல்லை. சர்ச்சில் நம்ம இந்த நோடை நம்ம மீட் பண்ணவே இல்லை. அப்போது இந்த சீக்வன்ஸில் ராங்காக 913 இன்சர்ட் ஆகிருக்கு. அப்போது இந்த சீக்வன்ஸ் ராங் சீக்வன்ஸ் ஃபார் ஃபைண்டிங் 364. This is the answer. Option 3 is the right answer. இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரியல அப்படின்னா என்ன புரியலன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.